ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா நீ ஏதோ புத்திசாலித்தனம் பண்ணுன்னு பார்த்தா அந்த பஜாரிகளோட போய் சண்டை விட்டுருக்க. இங்க பாரு, உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். பேசாம போய் உள்ள போயிருப்போ. சரி மாமா. ஏமா நாட்டிய பேரொழிகளா கீழே இறங்கி வந்து அடுப்புல என்ன இருக்குன்னு கிண்டுங்க. கருகி போச்சு போல. புகவாட அடிக்கி வாங்கல. ஏ தர்சா, சும்மா கைய வச்சு மாட்டிக்கிறாரு தேவையில்லாம. உந்தன் பார்வை வேலையில ரெண்டு கீழே பேசுறேனே அதெல்லாம் வச்சுக்கிட்டு சக்தியை ஒன்றும் பண்ணிட மாட்டேன்னு நினைக்காத. இந்த போலீஸு, கோர்ட்டு, வக்கீல், கலெக்டர், சட்டம் திட்டம்னு போனியாக்க என் தம்பியை நான் இழந்துருவேன். 3 நாள் போய் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடு. அழாதீங்கம்மா, சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க யார பார்க்க போறீங்களோ அவங்க நல்லா ஆயிடுவாங்கம்மா. அழாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. யாருமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது? அண்ணா, என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்கண்ணா. எனக்கு கொண்டு போய் தென்காசியில மட்டும் விட்டுருங்க. நான் பேசுற மனநிலையிலே இல்லை. சரிம்மா, நான் சீக்கிரமே கொண்டு போய் விட்டுறேன். ஆஹா, புரட்சி பெண்கள்லாம் சாம்பார் குண்டா ரசம் குண்டாலாம் தூக்கிட்டு அலையறத பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. ஏய், இதுங்கெல்லாம் புரட்சி பெண்களா? பெருச்சாலிங்கயா இதுங்க? வாய்க்காக தான் இதுங்கெல்லாம் அப்படி இருக்குங்க. சூப்பர்கா, நீ கலக்கற. திமிர பாத்தியா? ரொம்பதான். ஏய், இப்பவே ஓம் பண்ணாட்டிதான். ரேணுகா, 2 பேரும் எங்க போறீங்க? அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. இதை விட பச்சையா சொல்லணுமா? 2 பேருக்கும் ஒரே நேரத்திலயா வருது? கொன்றுவேன். உங்களை கார்னர் பண்ணி ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்க, ஒளிஞ்சு போயிடுவீங்க. தர்ஷா, நான் சொல்றது கேளு. சரி, நீ சொல்லிட்டு போனதுக்காண்டிதான் நாங்க இங்க உட்காந்துருக்கோம். ஆனா உனக்கும் இந்த பிள்ளைக்கும் அந்த அவசியம் இல்லை. கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆமாய்யா, தயவு செஞ்சு நீங்க கிளம்பிருங்க. நீங்கிட்ட என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். போயிருங்க. வேண்டாம், எனக்காக யாரும் வர வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான். பார்கவி, என்னடா? நான் போறேன், எங்கேயாச்சும் போறேன். அப்பதான் இங்க இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும்.
போடி போ. எதுக்கு இங்க இருக்க? என்ன விட்டு போயிடு. போ போ, போய் சந்தோஷமா இரு. போ போ, போயிடு, கிளம்பு. இங்க பாரு, நீ எப்பவுமே நீ 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 உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. செல்ஃபிஷ். தர்ஷா இங்கிட்டு வா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வா நீ. பின்ன என்ன சித்தி, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கா. இவளுக்காக தானே எல்லாருமே யோசிக்கிறீங்க. இவ சந்தோஷத்துக்காக தானே எல்லாருமே மெனக்கட்டுறோம். அந்த அன்பு கடைசி வளர்றானா இவ குதிக்கிறா. அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் என்ன நம்புறால. ஏதோ போற போறன்னு சொல்றல. போடி போ. இவளை போ சொல்லுங்க சித்தி. தனியா இருந்தே சாவர போ சொல்லுங்க. நான் செல்ஃபிஷா? செல்ஃபிஷா? என்ன பார்த்து சொல்லு. நான் செல்ஃபிஷா? நீ மாத்தி மாத்தி பேசுறேன்னு தெரிஞ்சும் ஜனனி அக்கா சொன்னதை கேட்ட, ஜீவானந்தம் சார் சொன்னதை கேட்ட, திரும்பி வந்தது என்னோட தப்பு. அது என்ன செல்ஃபிஷ்னு சொல்ற? சொல்லுடா. அப்ப அவங்க சொன்னதுக்காக தான் நீங்க வந்த, எனக்காக வரல. அவங்க சொன்னதுனாலதான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லன்னா போனா போடுன்னு போயிருப்பேன். ஐயோ தர்ஷா, என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன பேசுறோன்னு உனக்கு கேக்குதா தர்ஷா? ஏய், அவங்க பத்த வைக்கிறதே நீங்க இவரு சண்டை போடணுங்கிறதுக்காகத்தான். அவங்க பண்ற மாதிரியும் செஞ்சுக்கிறீங்க. என்ன பேசுறோன்னு யோசிக்க மாட்டியா தர்ஷா? அவன் ரொம்ப நாளா இதுதான் பேசிட்டு இருக்கான். தர்ஷா, இப்ப நான் கிளியரா சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கும் தான். ஆனா நீ பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. விலகிலாம் நினைச்சு. அப்பதான் உங்க அம்மா வந்து பேசினாங்க, அப்புறம் உங்க சித்தி வந்து பேசினாங்க, அப்புறம் ஜீவானந்தம் சார் சொன்னாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணு. புரியுதா உனக்கு? ஓ, அப்ப அவங்கள உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தர்ஷனோட குடும்பம் நடத்து, அவனோட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் ஒத்துப்பல. நிறுத்துடா தர்ஷா, எதுக்கு அசிங்கமா பேசுற? ஐயோ 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 ஐயா ஐயா, உங்க ரெண்டு பேரும் விழுகிறேன். தயவு செய்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பண்ணாதீங்கப்பா. அறிவில்லையாடா உனக்கு? அறிவில்ல? நீங்க இப்படி அடிச்சுக்க இருக்கா அவளை கொண்டு வந்து உள்ள நுழைப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க தெரியலையாடா உனக்கு? ஆசிரத்துல வார்த்தையை கொட்டி விட்டு அள்ள முடியாது. எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசமா போனது இந்த மாதிரி பேச்சுனாலதான். தர்சா, இங்க இரு தர்சா. கொஞ்சம் 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 பொறுமையா இருடா. பொம்பளை பிள்ளைடா, பொறுமையா இரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசு. என்னடி சேருது? ஐயோ சித்தி, இருங்க சித்தி, நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? இப்ப பார்கவி வெளியே போனா கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க.